வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது தமிழகத்தின் கிழக்கு பகுதிகளில் முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்திலிருந்து சில ரயில்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடலூர் துறைமுகத்திலிருந்து இந்த ஒரு நகரத்துக்கு இது வரைக்குமே ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. அது எந்த நகரம் அப்படின்னா கோயமுத்தூர் தான். கடலூர்லேருந்து கோயமுத்தூருக்கு டைரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இன்டைரக்டாக கூட ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பயணிகள் ரயிலை கோயமுத்தூர் வரைக்கும் நீட்டுச்சா நிச்சயமாக கடலூர்லேருந்து கோயமுத்தூருக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கும். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா காலையில் 4:45 மணிக்கு கடலூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு நெய்வேலி விருத்தாச்சலம் வழியாக சேலம் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயில் 9:15 போய் சேர்ந்துருது. அப்படி சேரக்கூடிய இந்த ரயிலானது உடனடியாக திரும்பி கடலூர் துறைமுகத்துக்கு வருவது இல்லை, மாலை நேரத்தில் தான் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. விருத்தாச்சலம் வழியாக சேலம் செல்லக்கூடிய ஒரு ரயில், முக்கியமான ரயில். இப்போது கடலூர்லேருந்து சேலத்துக்கு ட்ரெயினே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இந்த ட்ரெயின் இருக்குது. இது இல்லாமல் காரைக்காலிலிருந்து பெங்களூர் போகிற ட்ரெயின் இருக்குது. அதுவும் இல்லாமல் கடலூர் துறைமுகத்தில் இருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின், தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த பயணிகள் ரயிலை நீட்டிச்சாங்க அப்படின்னா ஒரு பயணிகள் ரயிலே கிடைக்கும். எப்படியும் கடலூரிலிருந்து சேலத்துக்கு எக்ஸ்பிரஸ் கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது, ஏன்னா கிலோமீட்டர் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மீண்டும் சேலத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் வரைக்கும் நீட்டிச்சாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கடலூருக்கே நம்ம டைரெக்டாக போய் வர்றதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகப்படியான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய இடங்களாக இந்த இரண்டு நகரங்களுமே இருக்கிறது. தமிழகத்தையும் பாண்டிச்சேரியும் இணைக்கக்கூடிய நகரமாகவும் இந்த கடலூர் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக கடலூர் சேலம் பயணிகள் ரயிலை கோயமுத்தூர் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம கடலூர் பகுதி மக்களை சந்தித்த போது அவங்க சொன்னது இதுதான். கோயமுத்தூருக்கு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை. காலை நேரத்தில் இந்த ட்ரெயினை நீட்டிச்சாங்க அப்படின்னா சேலத்திலிருந்து ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம நிச்சயமாக கோயமுத்தூர் போயிடும். அதே மாதிரி சேலத்திலிருந்து கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கோயமுத்தூர்லேருந்து கிளம்பிச்சுன்னா கடலூருக்கு வரும்னு சொன்னாங்க. நிறைய விவரமாக பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.